Happy morning, அனைவருக்கும் காலை வணக்கம், அன்பார்ந்த இனிய வணக்கம். இன்னைக்கு today I am going to bring you a world oldest traditional series that is called Tibetan rites அப்படினு சொல்றாங்க. Tibetan rite அப்படினு. There is something called 5 different asanas or 5 different poses or 5 different movements that we are going to do today, which is going to bring you a lot of regeneration activity, which looks very very simple, but it is going to give you an unlimited energy. And you know, like Buddha எனக்கு பிடிக்கும், but அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும் புத்தாவை. And what he said was, just do this with whatever the flow that you get, but don't lose the control அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ ஜஸ்ட் வித்தவுட் கண்ட்ரோல் நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். அண்ட் யூ கெட் த பாடி கண்ட்ரோல் அண்ட் பிரெத் கண்ட்ரோல், அப்புறம் யுவர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், இதெல்லாம் கிடைக்கும். This is about the physical aspect we are talking, but it heals the unlimited elements of the body and it will develop the chakra levels actually. 7 சக்கரங்களுடைய alterations நடக்கும் and we are going to get into different positions. This is called 5 Tibetan rites னு சொல்றாங்க, இல்ல 5 Tibetan exercise னு சொல்றாங்க, 5 Tibetan moves னு சொல்றாங்க, 5 rites of your health னு சொல்றாங்க. Unlimited names, and we are going to see this series today and I am going to teach you very simply because எல்லா நாளும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ஸை படிக்கிறத விட எல்லா நாளும் நம்மளுக்கு தேவையான ஃபார்மெட், நம்மளுக்கு பிடிச்ச ஃபார்மெட், அது நம்ம ஹெல்த்துக்கு எப்படி தேவைப்படுதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஐ ஹோப் திஸ் இஸ் கோயிங் டு பி அன் எக்ஸ்க்ளூசிவ் இன்ட்ரெஸ்டிங் சீரீஸ் ஃபார் மை பீப்புள் அண்ட் ஐவ் லேர்ன்ட் இட் வெரி வெரி லாங் டைம் பேக் அண்ட் ஐம் கோயிங் டு கிவ் இட் பேக் டு யூ அண்ட் தென் யூ கேன் யூஸ் இட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். இதுக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாம் ஒரு மேட் இருக்கிற ஸ்பேஸ் தான், வீட்டிலே பண்ண முடியும். அண்ட் பீஸ்ஃபுல் என்வரான்மெண்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஐ ஹோப் எவ்ரிபடி ஹேட் அ குட் ஸ்லீப், ரைட்? அண்ட் ஏதாவது பேசிக்காக ஏதாவது சாப்பிட்ருந்தீங்கன்னா சந்தோஷம். அண்ட் லெட் மீ நோ ஓவரால் ஜாயின் ஒரு வாட்டி பார்த்து சொல்லிடுறேன். ஸோ ஒரு நிமிஷம் நான் பார்த்துருக்கேன். ஸோ தட் யூ கேன் ஹேவ் இட் லைக் தட் அப்படின்னு ஐ கேன் கம் அண்ட் சி. நாராயண் சார் வணக்கம், விது மேம் வணக்கம், செல்வா சார் வணக்கம், ஜோஷோ பிரதர் வணக்கம், ஷன் எக்ஸலண்ட், லெட்ஸ் டூ சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஷன். ஓகே, குட் கோச். சித்ரா மேம் வணக்கம். ஓகே, தினேஷ் பிரதர் வணக்கம். ஓகே, ஸோ ஒரு குட்டியாக ஒரு ஜென்டில் வார்ம் அப் ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் வி வில் ஸ்டார்ட் இட், ரைட்? Okay, good. Our people have joined, so it's very interesting to see when people have joined. Okay, right. இன்னைக்கு warm up வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, something called Buddha breathing அப்படின்னு சொல்றேன். இதுக்கு பேரு I call this as a Buddha breathing or just a laughing Buddha ஓட breathing மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காலை கொஞ்சம் வைடரா வச்சுக்க போறோம். ஓகே, அப்படியே கை அப்படி எடுத்துட்டு breathe out பண்ண போறோம். கை தெரியுதுன்னா ஓகே, inhale, காலை மைல்டாக ஸ்குவாட் பண்ணிக்கிறேன். எக்ஸேல், இல்லை காலை நீட்டிடுறேன் ஸோ தட் யூ கெட் ரிலாக்ஸ்ட். ஓகே, ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். தட் இஸ் அன் இன்னர் ஸ்மைல் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், மேலே பார்க்கும்போது ஒரு ஸ்மைல், அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு inhale. There is always a smile or a comfort in the face and an expression that you do. Inhale. நிரஞ்சனி மேம் MCC. Yes, வணக்கம் மேம். சூப்பர் எக்ஸசைஸ் நிரஞ்சனி மேம், வணக்கம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்கள் அழகாக நிறைய கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். பட் ஒன்று தான், நம்பர் ஆஃப் ரெப்டிஷன் சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். Breathe out, breathe in, breathe out, breathe out. கையை அப்படி நேராக எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, இப்போ இது பேர் புத்தா ப்ரீதிங். அது லாஃபிங் புத்தான்னு சொல்லி இப்படி கை வச்சுருப்பார்ல, அப்படி இருப்பார்ல, அது லாஃபிங் புத்தா ப்ரீதிங். ஸோ அதனால கையை இப்படி வச்சுட்டு இப்படியும் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து வரலாம். கையை பாம் ஃபேஸிங் இன் வச்சும் பண்ணலாம், ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் அப்பும் பண்ணலாம், நத்திங் ராங். ஓகே, நம்ம நேரம்லாம் இப்போ எந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் இப்படி பண்ணல, இதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபார்மெட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லாஃபிங் புத்தா ப்ரீதிங், லாஃபிங் புத்தா ப்ரீதிங். Okay, second warm up. Monica. வணக்கம் மேம், மோனிகா மேம் வணக்கம். I'm going to drink little water because I feel there is தண்ணி வேணும்னு தோணுது. இன்னைக்கு வந்து பயங்கரமாக ஒரு கஷ்டப்படுத்துகிற எக்ஸசைஸ் கிடையாது, ஆனால் இதை ஒழுங்காக பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஹெல்த் எலமெண்ட்ஸ் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, விமென் மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸ் இருக்குது, மென்னுக்கு வந்து எனர்ஜி லெவல், அதாவது மூலாதாரத்தில்
செக்ஷுவல் ட்ரைவ் அதிகம் கம்மியாக இருக்குது, லைக் எபிலிட்டி டு இன்க்ரீஸ் த பாடி பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்து, ஃபீலிங் வீக்கு, அதுக்கப்புறமா எமோஷ்னல் இம்பேலன்சஸ்ஸு, அதுக்கப்புறமா வந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த 5 ரைட்ஸ் ஒர்க் பண்ணும்போது பஞ்சபூதம்னு கூட வச்சுக்கலாம். ஐ வுட் கால் திஸ் இஸ் அ பஞ்ச ரைட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ தட் 5 விதமான ரைட்ஸ் ஆக்சுவலாக. பட் திஸ் இஸ் பீன் ப்ரூவ்ட் வித் டிஃப்ரெண்ட் சயின்ஸ். செகண்ட் வார்ம் அப். ஓகே, சுரேஷ் குமார். செகண்ட் வார்ம் அப். காலை வைடராக வச்சுக்கிறேன். சுரேஷ் குமார் வணக்கம் சார். வணக்கம். இப்படி இப்போ வந்து நான் படகை வந்து நான் ஆறை வந்து நான் தள்ள போகிறேன். காலை பாருங்க திருப்பி வச்சிருக்கேன். இந்த பக்கம் போகும்போது இப்படி தள்ளுறேன். அப்படியே இந்த பக்கம் வரும்போது breathe out. இது வார்ம் அப்ங்க. this is not the right, just a warm up காக breathing. நான் தண்ணி அப்படி தள்ளுறேன்னு வச்சுக்கோங்க. breathe out. inhale பண்ணி அப்புறம் செஸ்ட் பக்கத்தில் வந்த உடனே காலை திரும்பிட்டு breathe out. breathe out. breathe out. breathe out. breathe out. ரைட் லெஃப்ட்டுக்கு ஒரு 10 தடவை பண்ணுங்க. ஸோ தட் பாடியில் வந்து நம்ம அந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, தட்ஸ் செகண்ட் ஒன் ஆன் த வார்ம் அப். 10 டைம்ஸ். ஸோ 2 செட் பண்ணுங்க. நான் மீன்வைல் நான் மற்றவங்க ஜாயின் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறோம். ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் அந்த வார்ம் அப்பும் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் we did for a warm up is Buddha breathing. அப்படி. செகண்ட் ஒன் இஸ் லஞ்ச் பொசிஷனில் சைட் டு சைடில் pushing the water. இது ஒன்றும் இல்லைங்க. இதை கண்டினியூஸாக ஒரு 21 டைம்ஸ் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா இந்த வார்ம் அப்பை you will feel exactly the body is got warmed up actually, right? One is up and down, side to side பண்ணி போகிறோம். இப்போ we are going to do a twist பண்ண போகிறோம். twist. ஓகே, ஹேண்ட்ஸ் பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. இங்கே பாருங்க. you're going to take it. breathe out, breathe in. breathe out, breathe in. twisting the spine twist பண்றேன். ஓகே, ரைட். ஸோ நம்ம பாடியில் மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் மூமெண்ட்ஸ் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒன்று குனிஞ்சிட்டு நிமிர்றது. ரெண்டாவது சைடில் பெண்ட் பண்ணுறது. மூணாவது ட்விஸ்ட் பண்ணுறது, ட்விஸ்டிங், பாடியை ஸ்பின் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, திரும்புகிறோம், அப்படி முடுக்கிறது. ஓகே, இந்த 3 மேஜர் மூமெண்ட்ஸ் தான் பாடியில் இருக்குது. அதனோட காம்பினேஷன்ஸ் தான் எல்லாம் நடக்கும். நம்ம அந்த படிக்கிறவங்க பை மீன்ஸ் அனாட்டமிக்கலாக படிக்கும்போது அப்படி சொல்லிக் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த 3த்தையும் காம்பினேஷனாக பண்ணுறவங்களுக்கு வந்து யூ வில் கெட் அ கிரேட் பெனிஃபிட் அண்ட் ரிசல்ட் ஆக்சுவலி. ஓகே, hands to the side, breathe out, breathe in, breathe out. இந்த கை இங்கேயே இருக்குங்க. இந்த கையை வச்சு தொடுங்க. breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in. right left is 1, you going to do 10. breathe out. ஜென்டலாக இருக்கட்டும். எல்லா நாளும் நம்ம ஹார்ட் ரேட் தர ஏற்றுறோம், புஷ் பண்ணுறோம். லைக் நேற்றுலாம் அயன்மேன் பண்ணுறோம், இது பண்ணுறோம், எல்லாம் ஒரு நாளும் ஒரு இன்டென்சிட்டி தேவைப்படுது. you have to take your heart rate higher and below. but this training is a very very simple training. நம்மளுடைய சைனீஸ் மாம்ஸ் எல்லாம் இந்த ப்ராக்டிஸை வந்து ரொம்ப ரெகுலராக பண்ணுறதாகவும் அவங்களுக்கு தி பெஸ்ட்டாக ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. when he talks about போதி தர்மர் இந்த மாதிரி ப்ராக்டிஸை பண்ணிட்டு இருந்தாருன்னு நம்மளுடைய இதில் படிக்கிறோம். ஆக்சுவலாக அவருடைய இதில் வரலாற்றில் படிக்கிறோம் ஆக்சுவலாக. அண்ட் இது ரொம்ப முக்கியமாக அப்படின்னா மாம்ஸ் எல்லாம் அந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ்க்கு முன்னாடி அந்த பிரெத்தையும் பாடியும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ டுடே I am going to demonstrate you 7 times on each the rights, because 7 is my concept. So to include that, I am going to teach you 7 times on that, so that you are ready. இந்த 3த்தையும் எல்லாத்தையும் இன்னொரு செட் எல்லாரும் பண்ணிடுங்க. ரெடி? புத்தா breathing 1, 2, 10 times. ready? breathe out, breathe in, breathe out, breathe in. ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். உங்களுக்கு இது வேறு நிறைய இந்த 3 வார்ம் அப்பை மட்டுமே நீங்கள் ஒழுங்காக 21 டைம்ஸ் பண்ணிங்கனாவே you are ready for the day. just like that, take it. நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு டைம் இல்லை விஜய் இப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழகாக ப்ரீதிங்கோட புஷிங்
Streaming, pushing the stream. Okay, that's the second one. Third one is twisting the rope and so right now. முடுக்குறோம் ஒரு ரோப்பை அப்படி முடுக்குறாங்களா அந்த மாதிரி ஸ்பைனல் ரோப்பை முடுக்குற மாதிரி. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு அது பிடிக்கும். அதுக்கப்புறம் அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த கிராஸ் லெக் பண்ணிக்கணும், ரைட் லெக்கை கிராஸ் பண்ணிக்கிறேன் இந்த வார்மப்பில். இது ஏன்னா பிகாஸ் அந்த லெக்ஸுக்கு ட்விஸ்ட்டுக்காக பண்ணுறதுனால ரைட் லெக் கிராஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லெவல் அது ஆக்சுவலாக கை இப்படி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், டச் கம் பேக், டச் கம் பேக், டச் கம் பேக், டச் கம் பேக், டச். கேன் யூ சீ தட்? காலை கிராஸ் பண்ணி அப்படியே ஸ்டேபிளாக வச்சுருக்கேன். இந்த கையை எடுத்துகிட்டு வராமல் டச் பண்ணுறேன். இட் லுக்ஸ் ஸ்லைட்லி பேலன்ஸ் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தட்ஸ் த எக்ஸாக்ட் எக்ஸசைஸ். பட் அது முதல்ல வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன். இன்னொரு காலை மாற்றிட்டேன். டச் கம் பேக், டச் கம் பேக். ஒரு பக்கம் யூ கேன் சீ தேர் இஸ் அ ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்டிஃப். ஓகே, ரொம்ப சிம்பிளாக தெரியும்ல. பட் ஆனால் பழைய எக்ஸசைஸ், ஓல்டு எக்ஸசைஸ், ட்ரெடிஷன் மெத்தட் பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியும், எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் அதை ஒழுங்காக பண்ணிங்கன்னா இதை மூணுத்தையும் ஒரு 10 ரெப்பிட்டேஷன், ஒரு 2 செட்டு மினிமம், 3 செட்டு மேக்ஸிமம் பண்ணிவிட்டு ரெடி ஆகுங்க. ஸோ தட் வில் கெட் ரெடி ஃபார் த 5 Tibetan rites. That is going to bring you a best regeneration in your body, which is going to be a very, very simple and easy exercise on the spot. Okay, right? Can I just have people here come paathalama? Dominic, Subhashni ma'am, super. That's very simple exercise that we are going to have. Can I see apne paathalama? Apne kudunga. Good. I'm very excited to teach you all this old traditional exercise. Karthik brother, vanakkam. Yes. See, நம்ம பாட்டில் பாருங்கள், ஹலோ சொல்கிறாங்க பாருங்கள். ராஜன் சார் வணக்கம். ஹாய் விக்னேஷ் வணக்கம். யூ கேன் லேர்ன் திஸ். பிரதர் வணக்கம். டாமினிக் பிரதர் வணக்கம். வெரி குட். ஆஃப் ஐ திங்க் இந்த 2 செட் 3 செட் முடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள். யுவராஜ் ஹாப்பி மார்னிங். சுரேஷ் சார் சூப்பர். மோனிகா மேம் பண்ணியாச்சு. ஹலோ. எஸ், அதர்ஸ் ஆர் டன். லெட்ஸ் கெட் ரெடி ஃபார். ஓ, லக்ஷ்மிகாந்த் சார் வந்துட்டார்மா ஃபைனலாக. வெல்கம் லக்ஷ்மிகாந்த். திஸ் இஸ் ஸ்மார்ட் சவுண்ட் வெல்னஸ். ஓகே பீப்புள், ஜஸ்ட் 2 or 3 செட்ஸ் முடித்தோடனே சொல்லுங்கள். 2 or 3 செட்ஸ் முடித்தோடனே சொல்லுங்கள். ஐ திங்க் பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் அண்ட் வேண்டுகோள். ஐ ஹோப் யூ லைக் த சீரியஸ். யூ கேன் ஷேர், பிகாஸ் ஒரு 30 பேர் 40 பேர் ஷேர் பண்ணால் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1000-2000 பேர் பார்த்துட்றாங்க. 3000+ பீப்புள் இப்போ பார்க்குறாங்க. 30,000 பேர் பார்க்கணுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். 30,000 பீப்புள் ஜஸ்ட் லைக் தட் பார்க்குற ஆட்கள் பண்ணி முடிச்ச உடனே ஒரு ஷேர் கொடுக்கலாமே. ஐம் டீச்சிங் யூ குட் ஒன்லி, ரைட்? I'm just asking you, requesting you. Somewhere around, that's a request. I'm just thinking to ask you, because I can ask you, right? Vignesh, Rajan sir, Subhashni ma'am, Dominic's brother, Karthik Ramanucham, Kumaresan sir brother, Yuvraj is doing, Dominic, Suresh sir, Monica ma'am, Niranjana ma'am, Joshua brother, Narayan sir is already doing it and he is all supporting. Shan, Selva brother, எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் விது மேம். ஜஸ்ட் when you feel it like okay, இன்னைக்கு you enjoy it அப்படின்னா you can share it with your friends இல்லை. when you share it, I grow ma'am. that's what I wanted from your side as of now. love you so much. let's go to the learning series. ஷன் பண்ணலாமா? ரெடியா? ஒரு 3 ரெடி வந்துச்சுன்னா பண்ணிடலாமே. so that I will be doing some stretching, some rotation exercise during the time. ரெடி? 3 ரெடி வந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு. just 3 ரெடி, so that it's a continuous form. People ready with the warm up? Yes, first ready has come from Dominic. Sir, the exercise is very, very super. Weekly 3 days. Oh, very good, nice. Good Dominic, excellent. Yes, ready. Shan from ready. Ready ya? Machi ready ya? Super sir, already shared. Yeah, no, I know. No, just a request, because wanted to ask you. Yes, ready. Okay, that's good. I can ask you, right? I have all rights to ask you. Okay, done this 3 thing. Ready. So, okay, first right. This first right illa, right kadiyadu. RITE, rights. Okay. The first one is called
ரொம்ப கவனமாக பார்க்கணும். பிகாஸ் சத்தம் கேட்கலன்னா சொல்லுங்கள். பிகாஸ் சத்தமும் நான் அதிகமாக சொல்ல போகிறேன். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளாக நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. நான் நம்மளுக்கு வேண்டிய மாதிரி ஃபார்ம் தான் பண்ணியிருக்கேன். கவலைப்பட வேண்டாம். ஓகே, hands touch to the side. This is called a spinning. Okay, this is about the spinning exercise. Legs in the mat middle. Okay, the mat விட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். And it is on the spot you are going to do. Start slowly and slowly you can increase the speed of the spin. Palm இந்த பக்கம் palm வந்து left palm மேலே பார்த்த மாதிரி earth cosmic energy and connecting with the earth. Palm facing down, palm facing up. Okay, now we are going to turn to the right side gently to the right side and come down. Stop. ஒரு பொறுமையா ரெண்டு காலையும் பயன்படுத்தி you can just stick on to the spot. I'm going to do with on the floor. ஆனா இந்த நாலு டைப் தான் நான் வெச்சுக்க போறேன். இதுதான் நான் இருக்கணும் கடைசி வரைக்கும். I'm going to stick on to the spot and every time you come you place your eyeballs in the center. நேரா பார்த்திருக்கேன். இந்த கை எங்க சைடுல வச்சிருக்கேன். நேரா பார்த்துக்கணும். And you just go with the flow. Breathe out. Full பாதமும் தொட்டு திரும்பி இருக்கும். 2 3 4 5 6 7. Just stop in this position. Raise your arm up. Legs closer. Close your eyes. Inhale. Exhale. Inhale. Exhale. Try the body is like moving forward, backward. Just concentrate on the breathing. Try to balance the position. Balance the breathing. Neck in a neutral position so that your passage is through. Open your eyes gently and then relax. That's the first right. You're going to spin on the right hand side. It is on the clockwise direction, not on the anti-clockwise. Only clockwise is being suggested. Okay, and there is unlimited benefit of the spinning. குழந்தைங்க சின்ன வயசுல அப்படி சுத்துறோம்ல, ஏன் இந்த குழந்தைங்க சுத்த வச்சு இன்னைக்கு என்ன பண்ணுங்க and ask children to rotate, go around for it. That's what is the meaning of it. சின்ன வயசுல தெரியாமே நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பண்ண அப்புறம் பண்ணவே இல்லை. பிகாஸ் அது நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா it is creating a imbalance in the brain and physical imbalance வந்து brain imbalance கிரியேட் பண்ணி கொடுக்குது. இந்த சயின்ஸ் அன்லிமிட்டடா இருக்கு and people are saying wow நிறைய விஷயம் சொல்றீங்க விஜய், சூப்பரா இருக்கு அப்படின்னா மெசேஜ் கொடுக்குறீங்க. ஆனா பண்ணீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. I'm happy because that's what is the sharing is all about it, right? I've learned, my gurus have taught me, I've come across with unlimited people and they have given a fabulous experience to me and I'm going to share it to people. You have to do it regularly. The first is spinning. Okay, you have done this 7 times. Spinning பத்தி ready. Spinning புரிஞ்சிச்சா? அது ஏதாவது டவுட் இருக்கான்னு மட்டும் உங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நான் நிறைய சொல்லி கொடுக்க போறேன். நான் சொல்லி கொடுத்துட்டு I'm going to take off and இது எல்லாத்தையும் இந்த 5 rights சொல்லி கொடுத்துட்டு நான் ஆஃப் எடுக்க போறேன். You're going to do it and update me on the page. Okay, right. First spinning பத்தி சொல்லுங்க. First spinning. I want the feedback from you all friends. என்ன spinning எப்படி இருக்கு? On the spotல. ராஜசேகர் பிரதர் வணக்கம். Very nice. Pondicherry, he is doing excellent job in Pondicherry. Kanyapan brother, he is my senior, so a good athlete. Very nice friend, well-wisher. Dominic brother, very good. Gopi brother is doing excellent in yoga. I can see his things are happening excellent. We stop after every round, slightly giddy if done continuously. Okay. Right, that's a good question. Yeah, some more questions. என்ன questions இல்லாம இருக்காது. Okay. இதை நிறுத்தி பண்றது ஒரு மெத்தட். ஏன்னா பிகாஸ் இப்போ பிகினரா இருந்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் I'm going to do this பாருங்க. பாம் மேல பார்த்துட்டு லெஃப்ட் ஆர்ம் above மேல இருந்து காஸ்மிக் எனர்ஜி இதை I'm connecting. Okay, I'm going to do 1 stop 2 3 4. Every time your focus is there and you stop it. Okay, இது ஒரு ஃபார்மட். ஸ்லோவா பண்ணுங்க. 1 கண்டினியூஸாக போகிறது ரெண்டாவது வித் த ஃப்ளோவோட. ஆனால் ஷோல்டர் லெவலில் கை அப்படியே வச்சுக்கணும், ஆடக்கூடாது. இது ஒரு ஃபார்மேட். மூணாவது ஃபார்மேட் பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள். இப்படி ஆக்சுவலாக நான் இந்த ஃபார்மேட்டை கற்றுக்கும் போது இந்த மாதிரி ஃபார்மேட்டு தான் என்னுடைய லத்திகா மேம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ when she was at the control at
Vandalurla, she's the a person who had in control. Police training college, number training 2 years I was there as a trainer to train people on that. So there, she taught me actually, Vijay, you the right cinema applicator. So she said, like, I will teach you Vijay. So that's a nice learning that I had it because I have to thank her for teaching me that. From there I learned it. Whenever I required to do it. And I think ma'am sorry but because she is doing very fast, she's an excellent lady for motivation. In a commitment of health, fitness. Okay, right, this is a Latika Charan, right? Yeah. You can palm kilo charan. 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்படியே பக்கத்துல நிட்டு eyes closed. Got it? That's இன்னும் வேகமா இருக்கு actually. ரொம்ப நான் கொஞ்சம் ஸ்லோ பண்றேன். Suresh sir, my head is spinning. ஆமா, my head spin ஆகும். ஸ்பின் ஆனா அப்படியே ஒரு இடத்துல நின்னுட்டு லெக்ஸ் வைடரா நின்னு பொறுமையா உட்காருங்க. டேக் டைம். அந்த ஃப்ளோ போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ரைட்டுக்கு போணும். ஃபர்ஸ்ட் ரைட்டை மட்டும் பண்ணுங்க. நிறைய ரெபிடேஷன் பண்ணாதீங்க. 7க்கு மேல கிராஸ் பண்ண வேணாம். லேர்ன் பண்ணும்போது 7 மேல போனீங்கன்னா புஷ் ஆயிடும். Looks simple. It's going to create a turbulence in your whole chakras. You're going to get good sleep today. You're going to get ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் வெளியே வருவார் ஆக்சுவலா. எல்லாத்துக்கும் வெளியே போடலாம். 5வது ரைட் முடிக்கும் போது you become right. Selva sir done. Okay. Gopi Selvaraj done. ஷன் மட்டும் சொல்லுங்க. ஒரு வாய் தண்ணி குடிச்சுக்கங்க because it looks simple. தலை சுத்தம். ஆமா, ஷன் உங்களுக்குலாம் ஈஸியா இருக்க மாதிரி தெரியும், பட் nothing wrong. Head is spinning, right. Yes. Any questions, please ask. Sorry. Is it clear? Solittingna, then I can go for the next rounds, next traits. Done 3. Oh, 3 sets. Ata badro ata. Subhashni ma'am, excellent. Done. It's all in the way that you do. Vegam, slow, illama controlled ah pannunga. Because when you do it with the control, you will get the perfect benefit out of it. Yes, sir. Clear. Perfect. Okay, I think the next trait polan nenikkira. Next try to polam polama. Shall we go? Yes, I'll go. Because I think oralukku 3-4 பேர் டன் கொடுத்துட்டீங்களே. ஒரு 3 பீப்புளுக்கு மேலே எஸ் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் then I will be doing itங்க. Done, sir. Isn't it only clockwise? Yes, clockwise மட்டும்தான். Only clockwise. No anti-clockwise. Only clockwise. Please note. Don't try to do that. Other side. ஏதல only clockwise? Only clockwise na நம்ம பூமி ஏன் ஒரே பக்கம் சுத்துன்னு கேப்பீங்களா? That's a nice question, but okay, you don't have to do the other side because it automatically happens by itself. Okay, yeah, it has to revolve in one direction அப்படினு சொல்றாங்க இந்த ரைட் படி. And the heart is on the left side. You are trying to connect it on that side, and the tilt is also slightly made on the left side tilt, right side அப்படி இருக்குன்னு சொல்லுவோம். So இந்த பக்கம் பண்ணும்போது உங்களுக்கு ஹார்ட்டுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குது. ரொம்ப சிம்பிள். That's an excellent question actually. We are trying to give pressure to the body. Okay, pressure to the body, and then this is how it is going to function, right? The second right is making you as a J. Body a J mari pannunga solranga. I would call this as a Uttanasana பண்றோம். அந்த காலை மேல தூக்கி. You are going to lie down, okay? Lie down to the side. Okay. Selva sir 3 sets அழுகுற பொம்மை. 3 செட் பண்ணிட்டீங்களா? சாரி. நான் பாருங்க கொஞ்சம் வேகமா நம்ம சம ஸ்பீடுங்க. Okay, J. Okay. ஜோஷுவா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. Do we need to close our eyes? பண்ணும்போது க்ளோஸ் ஐஸ் பண்ண வேண்டாங்க. பண்ணும்போது ஐஸ் ஓபன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சு நின்னுட்டு காலை பக்கத்துல வச்சிட்டு அந்த பேலன்ஸ்க்காக பண்ணுவாங்க அந்த எக்சர்சைஸ். That's a nice question. சின்னதா விஷயங்களா இருந்தா கூட தப்பில்லை, நீங்க கேட்டுடுங்க. சூப்பர் சார், மிஸ்ஸிங் அவுட்ல. Okay, J போறோம். செகண்ட் எக்சர்சைஸ் உத்தானாசனம் காலை தூக்குறது. You going to lie down like this. Lift it up. And you're 1, 2. So we're going to make a J using your neck வழியா ஒரு J போட்டீங்கன்னா மேல அப்படி கால் இருக்கும். Excuse me for that because it's coming down. So yeah. Okay, right. Okay, நீ பாருங்க. You're going to make a J. அப்படி வந்துட்டு J அப்படி ஒரு J போடுறல மேல அந்த மாதிரி.
கை சப்போஸ் வரலன்றவங்க உங்களுக்கு காலை தூக்க முடியல, நத்திங் ராங். 1 2 3 4 5. Can you see there's a J here? Do you see J? Yeah, from there straight line, அப்படியே ஒரு curve, அப்புறம் up, side. மேலே போகும்போது breathe out, breathe in, breathe out, breathe in. Okay, கால் ஸ்ட்ரைட்டாக மேலே இருக்கணும், curve பண்ணி இந்த இடத்துல compression தெரியும். Okay, and then finish 7, raise up, kneel down, legs closer. Or you can become straight, நேரா உட்காந்து பண்ணலாம். Okay, அது 7 செகண்ட்ஸ்க்கு நான் அப்படியே பண்ணிடுறேன். Okay, that's a second right. We are on the person புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு 5 Tibetan rites அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது 5 விதமான உடற்பயிற்சி, உடல் அசைவுகள். இதை உடற்பயிற்சியாக மாற்றி நம்மளோட சைனீஸ் ட்ரெடிஷனில் இப்போ நிறைய டிபெட்டில் பண்ணுறாங்க. இது பீங் யூஸ்ட் பை போதி தர்மர்னு சொல்கிறோம். இட்ஸ் பீங் யூஸ்ட் பை யோகாச்சாரியர்கள். இட்ஸ் பீங் யூஸ்ட் பை நம்மளுடைய மாங்ஸ். இவங்க எல்லாரும் இந்த மெடிடேஷனுக்காகவும் பாடி கண்ட்ரோலுக்காகவும் எலமெண்ட்ஸை ஹீல் பண்ணுறதுக்காகவும் நிறைய நம்பர் ஆஃப் ரெப்டேஷன் பண்ணியிருக்காங்க. We were just a very simple series, but it's an effective series. Okay, right, second series எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? You are going to make a J. First வந்து spin பண்ணிருக்கோங்க. People those who join now, spinning உங்க palm மேல, left arm மேல வச்சிட்டு right palm கீழ வச்சிட்டு அப்படியே on the spotல spin பண்ணிருக்கோம். மொத்தம் 7 தடவை தான் இப்ப பண்றோம். At the end நீங்க என்ன பண்ணலாம்னா you can do 21 வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட சஜஷன் வந்து 7 ஒரு 3 செட் பண்ணிடுங்கன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலா எப்பவுமே. அதுக்கு மேல வேண்டாம், பிகாஸ் தலை சுத்த ஆரம்பிக்கும், இப்படி ஒரு மாதிரி கஷ்டம் இருக்கும். ஓகே, ஜே புரிஞ்சிச்சா? செகண்ட் ரைட் இஸ் ஃபைன், டன். ஹாய் நிமிஷம் மேம், வணக்கம். சிஸ்டர் வணக்கம், குட். டு வி நீட் டு க்ளோஸ் யூர் ஐஸ் சொல்லிட்டுமா? வெரி குட். ஓகே, ஐஸ் க்ளோஸ் பண்ண வேண்டாம். மேலே வந்து நிற்கும் போது பொசிஷன் ஐஸ் க்ளோஸ் பண்ணி பண்ணலாம், தப்பு இல்லை. Yes, we'll go to the third one now. இதுல ஃபர்ஸ்ட் ஹிப்பை தூக்கி பண்ணீங்க, செகண்ட் ஹிப் கை மேல வச்சிட்டு. ஆமா, கை மேல வச்சிட்டு பண்றது உங்களுக்கு வருதும், எனக்கு பிகாஸ் நிறைய பேருக்கு கஷ்டம். Some of them are not able to do it. Because I'm just modified it. Oh, that is modified. நல்லா புஷ் பண்ணி பண்றது வந்து அது that's not, இது ஆக்சுவலா கை வச்சு பண்றது டிஃபிகல்ட். இன்னும் ஆக்சுவலா கை தூக்கி போட பண்றது. தினே Subhashini ma'am done. Okay. Dinesh Narasimhan super done. Third right. Narayanan sir done. Third right. It's very simple. That's very simple. We're going to be in a kneel down position. Okay. Your hands are stretched behind. Legs are shoulder width irukum. Push your hip back. Inhale. Exhale. Inhale. Exhale. Abhi you're going to squat down. Your knee to the butt. Abhi raise pannittu push your hip forward. Inhale. 3 4 5 6 7 8. Okay, I did 7. Okay, we'll do 7. இதுக்கு மேலே எழுந்திரிச்சிடுறேன். legs close ஆ வச்சுக்கிறேன். inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale. camel pose பாருங்க. camel pose வந்துட்டு கீழே உட்கார்றவங்க வஜ்ராசனத்தில் அப்படி எழுந்திரிச்சு புஷ் பண்ணுறேன். அழகாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரேட்லேயும் ஒரு சக்கராவை அப்படியே பில்டப் பண்ணி போயிருப்பாங்க. முதல்ல இட்ஸ் அபவுட் twisting everything actually. the celestial dance அப்படி சொல்கிறாங்களே, like you go around like this. That's an excellent meaning, understanding, correlation, benefits being proved, researched, being used, what not. In traditional forms is always great forms, only that you have to understand. சில பேருக்கு வந்து
இதுனா சும்மா சுற்றுறது கையில் வச்சு சுற்றுறதுங்க. ஒரு 7 ரெப்டிஷன் பண்ணுங்கள். ஒரு 21 சர்க்கிள் அடிச்சு பாருங்க ஸ்பின்னை. அடுத்து நீங்கள் முடிச்ச உடனே யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லைன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு, வலி இருந்துச்சு, பெயின் இருந்துச்சு, ஒரு மாதிரி முடியலன்னா ஏதாவது வேறு பிரச்சனை இருக்கவங்க தயவு செஞ்சு பண்ண வேணாம். தட்ஸ் டிஸ்க்ளைமர் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜஸ்ட் ரொம்ப தெளிவாக ஆரம்பிக்கும் போதே சொல்லி எல்லாத்துலேயும் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். பிகாஸ் லுக்ஸ் வெரி சிம்பிள், வெரி எஃபெக்டிவ் ஃபார்ம். ஓகே, ஸோ இது இந்த செகண்ட் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிடுறேன். ஓகே, கேமல் ஸ்ட்ரெச் மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ஹிப் வச்சுக்கிறீங்க. யூ ஸ்குவாட் டவுன், ரெஸ்ட் இட் ஃபுல்லி ஆன் த பட், ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். வந்து breathe back, breathe in, 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 breathe back, breathe in. Okay. கையெல்லாம் தூக்க வேண்டாம், இடுப்பு வச்சு புஷ் பண்ண போதும். And we are trying to stretch the spine actually. Okay, that's a third right. பகவதி ராணி. Bhagavati ma'am, vanakkam. Oh, very nice. Sujata Suresh. Sujata ma'am, welcome. Happy morning. Today we are doing a 5 Tibetan rites. 5 Tibetan rites is basically a 5 different set of exercises, a yogic exercise or a flow of exercise that been used by Buddhas, used by yogis on the mountain ranges ன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரைட்ஸ் ப்ராக்டிஸ் பண்றாங்க ரொம்ப இதுவா. And it is very simple exercise. First one is about spinning your palm up திரும்பி நீங்க பின்னாடி போனீங்கன்னா பார்க்க முடியும். It's a celestial dance ன்னு சொல்றோம். அப்படி பொறுமையா ஜாலியா பண்ணலாம். பட் ஆனா கம்ஃபர்ட்டபிளா பொசிஷன் ஆன் தி ஸ்பாட்ல. ரெண்டாவது எக்ஸசைஸ் மேக்கிங் யுவர் பாடி ஜே ஃபார் பீப்புள் தோஸ் ஹூ கம் இன். அப்படி ஜே and then come down. அப்படி யூ ஆர் மேக்கிங் a ஜே மாதிரி விடுறது. கை கீழே சப்ப வச்சுக்கோங்க. நல்லா ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ப்ரீத் அவுட் பண்ணிட்டு விடணும். அப்புறம் ப்ரீத் இன் பண்ணி வர்றது. தட்ஸ் ஃபார் யுவர் இந்த அப்டமன் ஒர்க் ஆகும். மூணாவது ரைட் வந்து நீல் டவுன் பண்ணிட்டு கேமல் பண்ணுவோம்ல, அது ஹிப்பில் கை வச்சுட்டு புஷ் குவாட் டவுன் பேக்வர்ட். இன் ஆல் த பொசிஷன் முடிக்கும்போது நீங்கள் நீல் டவுன் பண்ணிவிட்டு கை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். எல்லாம் ஒட்டிட்டு பேலன்ஸ் பொசிஷனில் பேலன்ஸ் கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கும், அப்படி பண்ணலாம். இல்லை ஐஸ் க்ளோஸில் அப்படி பண்ணலாம். ஓகே, ஆல் ஆஃப் யூ காட் த தேர்ட் ஒன். யூ கோ டு ஃபோர்த் ஒன் போகலாமா? சொல்லுங்கள். பகவதி ராணி. ஹாய் சார். Yes, வணக்கம். Sujata ma'am, வணக்கம். Hope everything is fine. Your updates are excellent, exciting. Food especially, no? Yeah. Okay, the third, நான் fourth one போகிறேன். fourth one போகலாமா? Yes சொன்னீங்கன்னா போகலாம். Done, 3 done, 3 done போடுங்க. I'm going to come back to you. ஒரு கொஞ்சம் breath எடுத்து வரேன். Yes, vanakkam. Take time to understand why we are doing this. Be more. Next please. Yeah, varam. எல்லாரும் பண்ணீங்கன்னா பிகாஸ் டவுட்ஸ் நிறைய இருக்குது. இதில் அவசரம் வேண்டாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எல்லோரும் இப்போ புரியாதவங்க நிறைய பேருக்கு டவுட்ஸ் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ரொம்ப ஜென்டில் சீரீஸ் ஆக்சுவலாக. பட் இப்போ நான் முடித்த உடனே நம்ம எல்லோரும் we will have a little challenge. Yeah, we will do 12 பண்ணலாமா? ஆக்சுவலி 21 பண்ணோம். ஷால் வி ஆல் சேலஞ்ச் 21? லெட் மீ சேலஞ்ச் 21. ஆமாம், டன். ஓகே. எஸ், நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். இப்போ இது 2 முடிச்சதுக்கப்புறமா எத்தனை பண்ணலாம் அப்படின்ற ஒரு சேலஞ்சு. 3 செட்டு செல்வா சார், 3 செட்டு இல்லை, ஒரு 2 தடவை பண்ணி ரீட் பண்ணுங்க. எனக்கு அது லேர்னிங்காக தான் பண்ணுறோம். இது இப்போ பண்ண போகிறது it's a bandham. You're going to connect a bandham. You're going to connect that you're going to make a table structure மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். ஓகே, ஹேண்ட்ஸ் இப்படி பொசிஷன், இதான் ஸ்டார்டிங் பொசிஷன். காலை நீட்டி வச்சுக்கிறேன். ஓகே, பட் பக்கத்தில் கை இருக்கணும். ஓகே, அப்புறம் என்ன, அப்படியே காலை இப்படி வச்சுட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு டேபிள் மாதிரி வந்துட்டு யூ லுக் அப் அண்ட் தென் லுக் கம் பேக். மறுபடியும் பாருங்கள், கீழ் இங்கேயே இருக்குது, முட்டி மடக்கலை இந்த பொசிஷனில். திஸ் இஸ் ஸ்டார்டிங் பொசிஷன். அப்படியே லிஃப்ட் பண்ணுறோம் உடம்ப, அப்படியே முட்டியை மடக்கி போகிறேன். கால் அப்படியே ஃபுல் பாதம் வந்துடுது. அதுக்கப்புறம் இப்போ ரைஸ் பண்ணுறேன். அப்படியே ஒரு டேபிள் மாதிரி பண்ணுறேன். மேலே அப் பண்ணுறேன். இதர் இஸ் அ டேபிள். ஓகே, ஃப்ளாட்டாக. அப்புறம் டவுன். 1 2 3. கழுத்தை பின்னாடி போடக்கூடாது. இது பண்ணும்போது மேலே பார்க்கணும். முன்னாடி இப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். டவுன். 5 6 7
மறுபடியும் பார்க்கலாம் இந்த ஃபுட்டை நான் மூவ் பண்ணவே இல்லைங்க இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக எல் மாதிரி வச்சுருக்கு ஓகே இந்த பொசிஷனில் ஐ go to do this inhale exhale inhale exhale inhale exhale okay that's the fourth right they call this as a table I would say that's a bridge creating a bandham or bridge na bandham create agum Sedu bandham mari actually idu bandham is always a bridge actually a bridge will connect you one part another part of a place connect பண்றது bridge னு சொல்லுவோம் தண்ணிக்கு நடுவுல கட்டறோம்னா bridge அது மாதிரி ஒரு bridge in see a table actually right yeah just do this like நிறைய கடகடகடன் physically எக்கச்சக்கமா பண்றதை விட breathing ஓட connect பண்ணி பொசிஷனை ஓகே பண்ணி சூப்பரா பண்ணுங்க right just if somebody is not having time somebody with less time somebody could not catch up time அப்படின்றவங்க ஒரு 7 ல இருந்து 12 சைக்கிளை டக்குன்னு ஆரம்பிச்சு பிரேயரோட ஆரம்பிச்சு கடகடன்னு 7 ல இருந்து 12 7 ல இருந்து 12 அடுத்து பண்ணிட்டு எக்ஸாக்ட்டா 10 to 12 மினிட்ஸ்ல இந்த சீரிஸ் முடிச்சு அடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாங்க ரொம்ப சிம்பிள் சீரிஸ் whenever you don't get time எப்பயாவது எங்க டிராவல் பண்றீங்கன்னா just remember this பஞ்சபூதத்துக்கான உடற்பயிற்சி நினைச்சுக்கங்க ஓகே by Vijay Hamlinchikna or maybe by the Tibetan series 2500 years முன்னாடில இருந்து இத பண்றாங்கன்னு சொல்றாங்க போட்டுட்டாங்க it's been more than that நான் நினைக்கிறேன் ஏன்னா it's been very clearly modified according to the requirements ஏன்னா நீங்க டிபெட் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நீங்க ஓடுறது இந்த மாதிரிலாம் பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா because நிறைய ஸ்னோ அந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது கூட ஈஸியா ஒரு கொகக்கோலாத ஈஸியா பண்ண முடியும் on the spot பண்ணிக்க முடியும்ன்றது தான் பேர் ஓகே the last right சொல்ல போறேன் கடைசி one people are ready done next one please சொல்லலாமா அடுத்தது okay people are ready last right okay you are in namaz position ல போறீங்க namaz position okay knee bend பண்ணி namaz position ல போறீங்க கையை முன்னாடி வச்சுட்டேன் okay இங்க இருந்துட்டு அப்படி வந்துட்டு push back அப்புறம் squat namaz position ல ஸ்ட்ரெச்டா இருக்கேன் பின்னாடி downward dog to upward dog அப்படினா அத போடுவாங்க reverse dog front dog backward facing dog forward facing dog மாதிரி இப்படி namaz position rolls புஜங்காசனம் போயிட்டு அப்படியே பின்னாடி squat back 1 2 3 4 sit cross leg inhale exhale inhale exhale okay these are the 5 Tibetan rites this is just a dog நாய் படாத பாடு நினைச்சுக்காதீங்க லாஸ்ட்ல it's about dog reverse and forward dog backward dog னு சொல்றோம் just ஈஸியா ஞாபகம் வச்சதுக்காக நம்ம அந்த மாதிரி ஒரு பேர் டிஃபரண்டா சொல்ல ட்ரை பண்றேன் லாஸ்ட்ல டாக் மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல பார்க்குற மாதிரி இருக்கும் மவுண்டன் இருக்கு நமாஸ் இருக்கு பிரேயர் போஸ் இருக்கு ஸ்கார்பியன் போஸ் இருக்கு யூ see இந்த 5 ட்ரேட்ல எத்தனை விதமான ஆசனங்களை பயன்படுத்திருக்காங்க எத்தனை விதமான ஃபார்மட்ஸ் அப் டவுன் ஸ்பின் I hope people will just easily understand now இத already பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க we will do a challenge today's challenge but I'm going to take care of that challenge because it's going to be slightly tough looks easy la edela pannirkom I would like to take it 12 பண்ணலாம் நினைக்கிறேன் and let me not challenge for the more because நிறைய சேலஞ்ச் பண்ணலாம் 21 வரைக்கும் சேலஞ்ச் பண்ணலாம் people if you are okay you can do 21 up to 21 மேல வேணாம்னு சொல்லி சொல்றாங்க ரிசர்ச்ல and பத்திரம் நீங்க பண்ணும்போது ஈஸி ஆயிடும் அதுக்கு அப்புறம் இந்த டே ஃபுல்லா கஷ்டம் இருக்க வேண்டாம் okay today we will do a challenge of 12 is the minimum maximum is the 21
ஏன்னா நீங்கள் போக 21 எப்படி இருக்கும்னு தெரியல அதனால. ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு 12 ஆன் த சேலஞ்ச். லெட் மீ சி பீப்புள் எத்தனை சேலஞ்சுன்னு கமிட் பண்ணுங்கள். பீப்புள் ஸ்டார்ட் கமிட்டிங் டு மீ. ஹவு மெனி வுட் லைக் டு டூ? செல்வா சார் எல்லோரும் நம்பாட்டில் எல்லோரும் எத்தனை சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று நினைக்கிறீங்கன்னு சொல்லி போடுங்க. நான் என் நம்பரை வந்து 12ன்னு சொல்லியிருக்கேன். Let me know what is the number of times that you can do. How many times that you can do அப்படின்னு சொல்லுங்கள். How many number that you can do continuously. That is only break in the middle for 7 seconds to take breath inhalation. 7 செகண்ட் நடுவில் கொடுப்பேன் ஒரு இதுக்கு நடுவில், அதுக்கு மேலே கிடையாது. Just 7 seconds of holding and then continuously அடுத்தது பண்ணணும். 7 செகண்ட் அந்த பொசிஷன்லையும் அந்த breath அந்த ஸ்டெபிலிட்டி அந்த பொசிஷன் போகிறது தான் அது கூட. Okay, 7 seconds of in the middle and then you will have to go to the next trade. 15 சுரேஷ் சார் சூப்பர், நல்ல கமிட்மெண்ட் தான். 12 to 15 விது மேம் எக்ஸலண்ட். ஐ திங்க் நீங்கள் நான் எக்ஸசைஸ் பேசிட்டே பண்ணுறதுனால தான் நான் அது கூட கம்மியாக பண்ணுறேன். இல்லைனா மேபி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுவேன். இன்னொன்று த்ரூ அவுட் த டே இட் கோஸ் வித் எக்ஸசைஸ் போர்டு எல்லாம் இருக்குல்ல. ஸோ ஃபிசிக்கலி ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் மை செல்ஃப், தட்ஸ் வை. வாட் இஸ் த சேலஞ்ச்? ஓ லவ் யூ மேம். Okay, the challenge is you will have to do continuously you have to do this all the 5 rights actually. 5 rights நம்ம இதில் கண்டினியூஸாக பண்ண போகிறோம். இந்த 5 rights நாராயணன் will try 21, சித்ரா will நாராயணன் சார் பத்ரம் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பண்ண போகிறோம். இந்த பேஸ் நடுவில் மட்டும் 7 செகண்ட்ஸில் அடுத்த பொசிஷன் போகலாம், இல்லை 5-7 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்து அடுத்ததுக்கு போயிடணும். தட் வாஸ் த சேலஞ்ச். ஓகே, நம்பர் மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா 15 கமிட் பண்ணால் 15 ரொட்டேஷன், 15 ஜே பொசிஷன், அப்புறம் 15 கேமல் பொசிஷன், அப்புறம் 15 டேபிள் பொசிஷன், அப்புறம் 15 வந்து டவுன்வர்ட் டாக். நான் வில் டெல் யூ என்னன்றதை நீங்களும் எழுதி வச்சுக்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்பின்னிங், த செகண்ட் ஒன் இஸ் த ஜே, த தேர்ட் ஒன் இஸ் த கேமல், த ஃபோர்த் ஒன் இஸ் த டேபிள் அண்ட் த ஃபிஃப்த் ஒன் இஸ் த டாக். ஓகே, இதான் 5 ஃபைட் ரைட்ஸ். கமான், 5 பூதங்களையும் அடக்கலாம். ரெடியா? லெட்ஸ் கோ. ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் 12. யூ கேன் ஜஸ்ட் டைம் இட் அண்ட் அக்கார்டிங்லி யூ கேன் ஜஸ்ட் see what it is. Careful in the middle. Okay, let's have the challenge. சுபாஷ் மேம் புரிஞ்சா சேலஞ்சு? புரிஞ்சுன்னா ஓகே சொல்லுங்கள். புரியலனா ஒரு 5 minutes எங்களை பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிடும். ஓகே ஓகே. சித்ரா மேம் வந்து 12 to 15. ஒரே வாய் தண்ணி குடிச்சிட்டு போயிட்டுமா? யா, சேலஞ்சு ரெடியா? ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா? தினேஷ் நரசிம்மன். யா, ஓகே. சுபாஷ்னி மேம், எஸ் வில் டூ 21. 21 பகா இதாங்க எனக்கு பிடிக்கும். இது போட் கிளப், எனக்கு பிடிச்ச போட் கிளப்பில் இதுதான் எனக்கு பிடிக்குங்க. ஐம் ஜஸ்ட் கெட்டிங் ரெடி. The simple format of spinning. So numbers exercise ஞாபகம் வச்சுக்கங்க எல்லாரும். Don't forget இது. Front. Yes. Ready? Will do 21. Careful, huh? Okay. இல்ல நீங்க இது வெளிய போடுங்க. இல்ல Okay, right. So today we'll do the challenge of 5 Tibetan rice, and I'm going to do that. People, you can join me, and I'm going to do 12 cycles on everything. Palm facing up, the starting question is spinning. Ready? Go. 1, 2, 3, 4, 5. Spin faster. 6, 7, 8, 9, 10, 11, 12. 7 seconds to just control your breath, control your position. 7, 6, 5, 4, 3, 2. Next is the J. Connecting the J. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Turn to side. Just sit in kneel down position.
The next one is cat, camel, camel, camel push. 7, 6, 5, 4, 3, 2, 1. Turn the side. Hands on hip. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Okay, sit in Padmasanam. The next one is the table. Next one is the table. Hands back, bridge pandro, bridge. Bandhasan sonne. Inhale, exhale. Okay, you're going to have legs like this. Okay. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Table மேல நல்லா இருக்கணும். 10, 12, 11, right? ஒரு கவுண்ட் முன்னாடி பின்னாடி வந்தா தப்பு இல்லைங்க. 12 சொல்லிட்டு 11 சொன்னா தப்பு இல்லையே. யாராவது மாத்தி சொன்னாங்க. Breathing. 7, 6, 5. Next is Namaskar, Bhujangasanam, downward dog. Dog. Ready? Namaskar. 1, 2, 3, 4, 5. ஒரு gliding அழகா இருக்கும். 6, 7, 8, 9, 10, 12. Okay. 11 பண்ணல 11 பண்ணல 12க்கு போயிட்டேன். பரவாயில்ல ஒரு விஷயம் ஒரு வாட்டி பண்ணிடலாம். Okay, just sit in Padmasanam. Close your eyes for 30 seconds to 1. Oh, control your breath. Eyes closed if you are finished. Just close, sit in Padmasanam. Neck in a neutral position. Trying to correct the yin and yang of the body, men and women of the body, sun and moon of the body, Valam and Idam of the body, Suryan and Chandran of the body, Surya Vedanam and Chandra Vedanam, yin and yang. In the Chinese name, Valam Idam Tamil, Surya Chandra Vedanam, Pranatil, men and women, Ardhanarishwarar form. You can correlate with anything and any practices around the world, above and below, you and me, unlimited concepts. Inhale, exhale. Yes, I did 12. I hope people you enjoyed this, right? Perfect. You can do this, you'll get the great benefit. You will definitely enjoy it. Do this 21 times of this challenge and you can just start the day. You will find a great body rejuvenation and your health actually, right? Great. So for people, those who are doing with me on the Facebook, got it? How is that? Hope you enjoyed this. Vana Govindasamy, Meera Balaji. Oh, hi once, everything. Today we are doing a Tibetan rites. I'm doing this flow of Chinese form. This is a simple rites for once you have been heard about it, or maybe this is very simple. 5 different poses that being used by Tibetan monks and being yogis.
1 is about spinning the body. 2 is about making yourself a J inverted position. 3 is about the cat position that you push back for your spine. The 4th one is of the table, and the 5th one is just downward dog and reverse dog அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் எனக்கு அதில் பிடிச்சதே ஸ்பின்னிங் தாங்க ஆக்சுவலாக. அது நீங்கள் பண்ணிவிட்டு அது முடிச்ச உடனே அடுத்த ஐஸ் க்ளோஸ் பண்ணி நிற்கும்போது அப்படி ஒரு தள்ளும் பாருங்கள். You have to concentrate your body on that actually. Dinesh Narasimhan finished 15, super. Shanadi completed 15. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஏன்னா கம்மியாக தான் நிறைய பேர் பண்ண சொல்லி நான் உங்களை 21 ஏன் நான் உங்களை டன் 21 நாராயணன் சார் பக்கா. நாராயணன் சார் 12 21 பண்ணிட்டாருமா. சித்ரா 15 எக்ஸலண்ட், அருமை, சூப்பர். Spinning is a tricky one. Super, 12 done, excellent. Simple, very easy, very interesting. Hi, wow, morning. தயவு செஞ்சு நான் 21 ஏன் முதல்ல நான் உங்களால் 21 பண்ண முடியும், ஏன்னா இப்போ 21 நானும் பண்ணிகிட்ருப்பேன். பட் மறுபடியும் சொல்கிறேன், இது பார்க்குறதுக்கு அப்படி தெரியும். பட் டியூரிங் த டே ஹவு டு யூ ஃபீல், வாட் யூ ஃபீல் அப்படின்றதெல்லாம் பார்த்தா அது எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் வேணும். நாட் தேர், வெல்கம். எஸ், ஓகே டான் ஃபிட். விது மேம் ஐ திங்க் நீங்கள் 21, சுபாஷ் மேம் 21 வரைக்கும். 21 இஸ் நாட் டிஃபிகல்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து டிஃபிகல்ட் கிடையாதுங்க. நான் வந்து இங்கே டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல, சேலஞ்சுன்னா அந்த 21 பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற இன்டர்னல் சேஞ்சஸ் இருக்கே, தட்ஸ் வெரி வெரி ட்ரிக்கி. பாடி உள்ளார நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். ஒருவேளை விஜய் இது ரொம்ப கம்மின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 minutes 5 minutes பிரேக், 2 to 5 minutes பிரேக் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இன்னொரு செட் ஆஃப் அதே நம்பர் ஆஃப் டைம் 21 கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகே, யூ கேன் கம்ப்ளீட் another 21ங்க. இட் லைக் ஜஸ்ட் வெரி சிம்பிள். அந்த ஹெட்செட்டில் கேட்கும், அதனால் மேபி ஒரு செக் பண்ணி பாருங்கள். எஸ் கிரிஜா மேம், we have finished this basic 5 Tibetan rites. Yeah. Yes, we have a monk in our house. Can you see that monk is there? That's my son. As long back we took that. These 2 monks now நம்மளை போட்டு எடுக்கிறாங்க. அதோட நடதான் இல்லை, போதுமா சுபாஷினி மேம் 21 பண்ணிட்டீங்களா? நீ போதும், உங்களுக்கு போதும். 21 தான் நம்பர், அதுக்கு மேலே பண்ண வேண்டாங்க. ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு அது தலை சுத்தம், சில நேரத்தில் பிரச்சனை வரும். ஆமாம், good ma'am, very nice. Girija ma'am, excellent. People, I hope you enjoyed today's a simple and easy and interesting traditional series. இது 5 போதும்னு சொல்கிறாங்க. இந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக பிரேக் பண்ணி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி, யூ ஷுட் நாட் ஃபீல் லைக் அப்படி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படியே ஜென்டலாக ப்ரீதிங்கோடு பண்ணணும். இது யோகம், இது ஆசனம், இது பிராணம், so you have to do the gentle and control and settled form. I hope you will all do this simple form of exercise, thereby you get a great benefit. And I would always suggest people to understand the exercise rather than just doing something whatever that been told. So I would suggest people to do it that way so that it gets a maximum benefit out of it, right? Okay, right, let's do a breathing. Let's bring with that together. Let's do a little healing, or kutti healing, or a few seconds pannidala. Okay, just close your eyes, just sit, concentrate on the breath. Yeah, let the sound penetrates into your body, penetrate through your nose, ears and the mouth, and let it heal every segment and every organ of your body. Let it reaches every cell, unique cells and every DNA of your body to heal it. Close your eyes. Below, above, below, above,
sun, in the sky, below. Just close your eyes and breathe normally. Let the sound penetrate into your body. Above and then below. For another 30 seconds. Close your eyes. We'll do one more time. Be there. Inhale, exhale. Yeah, that's my surroundings. So that's a background music. Don't worry about anything. Thank you. One more time. We are going to do that. Yeah, it's just Panchaputhathila Tanni danga. Tanni oda satham. So adnala neenga adha accept panninga. Okay? Right? Ready? Let's go. Let's bring the sound which is not present in the bowl, which that human eyes cannot see. நம்ம கண்ணுல தெரியாத frequencyல சத்தம் கேட்டுட்டு இருக்கு. நமக்கு அது கேட்கல. And the magic of the bowl is now there is no sound that I'm not going to hit it. I'm going to bring the sound, right? இது frequency குறைவா இருக்கிற frequency நான் raise பண்றேன். Can you see that? That's the magic. There is no magic, it's a science. Just close your eyes, you will feel the healing happens within you. Above, below. Six more time, Arumurai. Above, below. Above, below. Spine straight, inhale, exhalation. Above, slowly below. Last two. Inhale, below. Raise it up. People, those who are doing with me, you can lie down now. You can lie down. Just Savasana lie down பண்ணிடுங்க. ஒரு 7 times நான் பண்ணிடுறேன். That will also give you the flow of energy. Please lie down to the pose so that we will do that. With that we will finish with that. Okay? Let the sound heal everybody in the process. Let the sound heal the world. Let the sound bring positivity. Let the sound increase the energy. Let the sound brings abundance of love, abundance of success, abundance of happiness, abundance of what you wish. Please lie down to Savasanam. Let me start. 7 times I'm going to do. I'm raising the node. It's to the head, to the legs, to the head, to the throat, to the chest, to the abdomen, to the pelvis, abdomen, chest, throat, forehead, and above the head. Below. There are 7 basic chakras that we talk about below the hip: pelvis, abdomen, chest, throat, forehead, and above the head. Last time, pelvis, abdomen, chest, throat, forehead,
And then the crown. Slowly bring it down. Just be in Savasana for another 1 more minute. Eyes closed. 5, 4. Be there. Concentrate on your breath. Inhale. Exhale. Listen to the breath. Be in still position. There is nothing you can control. Even a breathing is not in your control. But fortunately exercise makes us to do that. But just listen to the breathing. Allow the prana to reach every part of your body. And every part of the body is reached with nourishment, blood and energy, oxygen. And the impurities are being taken off by doing this 5 traits that we did today. 7 chakras are within control and it is activated now. You're going to experience the greatest day with all the positivities. You are now blessed with abundance of everything within the world. Positivity alone is going to attract you because you are positive. You are ready for the day. Just gently open your eyes and slowly turn up, come up. Okay, today we are done for the day. 5 traits. Yes. Okay. Excellent. Thank you, my dear friends. Super excited that I am happy that to share with you the 5 traits. Share with more people, teach. And if you don't have less time, time kammiya irukumbodhu pannunga. And it has been happy about sharing this 5 traits of Tibetan rites. Go surf about it. There is unlimited things in the net. But this is a very simple format I have taught you. Hope you will do this and you will keep fit. I will catch you tomorrow with an intensive series of running. Running patti konja vishayangal nama naaliki running drills konja pannalan irukken. Tomorrow we will do that because runners nariya per irukradnala. Okay, right. So just share and like on whatever that you would like to do. Please share it with people. Like my page, and I'll be great, happy, and that's what is the best thing that you can do it as of now with the distance, social distance. Love you all so much. Bye bye. Have a great time. Bye. Thank you. Have a nice day.